ஆறுமுகத்தோட அம்மா சொல்றாங்க, நீ மில்லுக்கெல்லாம் போவேணாண்டா. நான் கொடுக்கற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு பைரவிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போடா. அம்மா, சினிமாவுக்கா? நான் இத சொன்னா பைரவி என் கூட வரமாட்டேன்னு தான்மா சொல்லுவா. ஆறுமுகம், அம்மா சொல்றேன்லடா, இந்த டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ ஸ்டைலா மாட்டிக்கணும்டா. அம்மா சொன்ன மாதிரி அவ முன்னாடி போய் கெத்தா போய் நில்லுப்பா. ஆறுமுகமோ அவங்க அம்மா கொடுத்த கூலிங் கிளாஸ் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு பைரவி முன்னாடி நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு பைரவி சிரிக்கிறாங்க. ஆறுமுகத்தை பார்த்து கேக்குறாங்க, ஊருக்குள்ள ஏதாவது சர்க்கஸ் கம்பெனி வந்திருக்கா? ஆறுமுகம் ஏன்னு கேக்குறாரு. பைரவி சொல்றாங்க, இப்படி கோமாளி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு பைரவி சொல்றாங்க. ஆறுமுகம் சொல்றாரு, 4 பேரு சந்தோஷமா இருக்காங்கன்னா எதுவும் தப்பு இல்ல, கோமாளி வேஷம் போடுறது தப்பே கிடையாது. பைரவி சொல்றாங்க, வயக்காட்டுல வேலை செய்யறவனுக்கெல்லாம் எதுக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம்? ஆறுமுகம் சொல்றாரு, அம்மா உன்னைய தியேட்டருக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. பைரவி சொல்றாங்க, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல ஆறுமுகம், போய் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வயக்காட்டுக்கு கிளம்பு ஆறுமுகம். ஆறுமுகம் மனசுக்குள்ள திட்டிட்டு பைரவி ரூம சாத்திட்டு சோகமா நடந்து போறாரு. இத அவங்க அம்மா பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகத்தை நினைச்சு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நாளை சந்திப்போம்.